ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாள். 1975 வருடம் ஜூன் 25 தேதி அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய முடிவின் காரணமாக அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சி இன்றோடு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இன்று இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு எமர்ஜென்சியினுடைய தீமைகள், அதனால் விளைந்த விளைவுகள், எப்படி ஒரு நெருக்கடியான இருண்ட காலகட்டத்தில் இந்திய ஜனநாயகம் இருந்தது என்பதை பற்றியெல்லாம் எடுத்துச் சொல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்று நாடு முழுவதும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பும், அதையொட்டி கண்காட்சி, கருத்தரங்கம் போன்ற நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 50 ஆண்டுகள் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு நிறைவடைந்திருக்கிறது என்றால், எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட காலத்தில் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது முழுமையாக செயலிழந்த காலகட்டமாக அது இருந்தது. அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய இந்திய நாட்டிற்கு ஒரு ஜீவ நாடியாக இருப்பது. இன்று பல்வேறு அமைப்புகள் மக்களை காப்பதற்காக நம்மக்கிட்ட இருக்கு. நீதித்துறை இருக்கு, நிர்வாகம் இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க. இதில் யாருக்கு உயர்ந்தபட்ச அதிகாரம் என்கின்ற அந்த போட்டி அவ்வப்போது நாட்டில் எழும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா, நீதித்துறையா அப்படின்னு. ஆனால் இந்த 3 விதமான முக்கியமான தூண்களோடு சேர்த்து, பத்திரிகை சுதந்திரத்தோடு சேர்த்து, அத்தனை உரிமைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது, அத்தனையும் விட உயர்வாக இருப்பது என்பது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு முக்கியமான குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்பட்ட காலம் எமர்ஜென்சியினுடைய காலகட்டம். கிட்டத்தட்ட 21 மாதம் இந்த நாட்டிலே நெருக்கடி நிலை அமலில் இருந்தது. நம்மளுக்கு இருக்கிற நிறைய பேர்த்துக்கு 50% பேருக்கும் அப்படின்னா அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனை தான் பண்ணி பார்த்துக்க முடியும், புத்தகத்தில் தான் படிக்க முடியும். இந்த நெருக்கடி நிலை காலத்தில் இந்த நாட்டில் மீண்டும் ஜனநாயக உரிமைகளை கொண்டு வருவதற்காக போராடிய, சிறை சென்ற, தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கின்ற எத்தனையோ தியாகிகளையும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நினைவு கூறுகிறது. அந்த விதத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடியான ஜனசங்கம், ஏனென்றால் 1980 தான் பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற பேர் நம்மளுக்கு வருது. அதற்கு முன்பாக பாரதிய ஜனசங்கம் அந்த காலகட்டத்திலேயே மிக சிறு வயது இளைஞனாக மதுரையிலே கிட்டத்தட்ட 45 நாட்கள் சிறையில் இந்த காலத்தில் இருந்து, தொடர்ச்சியாக இந்த நெருக்கடி நிலை காலத்தில் பல்வேறு அரசியல் அமைப்புகளோடு இணைந்தும் பணியாற்றி, அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்றைய நாகாலாந்து கவர்னர் திரு இல கணேசன் ஐயா அவர்கள் மதுரையிலே அவருக்கு ஹெட் குவார்ட்டர். அப்போது நெருக்கடி நிலை காலத்தில் அவருடைய தலைமறைவு பணிகளுக்கு மிக உதவிகரமாக இருந்தது திரு SR சேகர் அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய தாயாரும் கூட. அவருடைய தாயாரும் இந்த பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். இன்று அவரை கௌரவிப்பதிலேயும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதே போல சென்னையிலே கூட நெருக்கடி நிலை காலகட்டத்தில் சிறை சென்றவர்கள், பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்பதற்கான ஏற்பாடு நிகழ்ச்சி அங்கு நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் முதலில் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தியாகிகளை நினைவு கூற வேண்டும். இந்த பகுதியிலே சிறையில் இருந்த எங்களுடைய கட்சியினுடைய மூத்த காரியகர்த்தர்கள், தலைவர்கள், திரு மிசா நாராயணன் அவர்கள், திரு மூர்த்தி அவர்கள், MS ராமலிங்கம் இப்போது கூட கும்பகோணத்தில் இருக்காரு, எங்களுடைய முன்னாள் மாநில பொதுச் செயலாளர், திரு கந்தசாமி அவர்கள் திருப்பூரை சார்ந்தவர், திரு SR சேகர் அண்ணனுக்கு இன்னைக்கு அவருக்கே நம்ம எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு பாராட்டியை தெரிவிக்கிறோம். அதே போல அறப்போராட்டத்தில் அனந்தராஜ், திரு சுந்தர்ராஜ்,
திரு காளியப்பன், திரு மு பழனிசாமி, இப்போ கூட இருக்கார், திருப்பூருடைய முன்னாள் மாவட்ட தலைவர். அதே போல திருப்பூரை சார்ந்த திரு கந்தசாமி அவர்கள், கணபதி பழனிசாமி அவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்திலே அந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் சிறைக்கு சென்றவர்கள், அறப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். அதே போல இன்றைய மகாராஷ்டிராவினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த அறப்போராட்டத்தில் அவர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார். ஆக அன்று பாரதிய ஜனசங்கம் மற்றும் அப்போது செயல்பட்டு கொண்டிருந்த பல்வேறு அரசியல் கட்சிகள், அதற்கு பின்பாக நெருக்கடி நிலைக்கு பின்பாக அவர்கள் எல்லாரும் ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கணும். அந்த காலகட்டத்தில் முழுவதுமாக அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்தது. அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொன்னா கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை என்று பயணம் செய்வதற்கு, வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான உரிமை கூட அந்த காலகட்டத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்ததுக்கெல்லாம் கேசவானந்த பாரதி வழக்கெல்லாம் உதாரணமா இருக்கு. எதற்காக இது நடந்தது? காங்கிரஸ் கட்சி அன்றிலிருந்து இன்று வரை ஒரு தனி நபர்கள், ஒரு குடும்பத்தை சார்ந்த நபர்களை முன்னிறுத்துவதற்காக, அவர்களிடம் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த நிலைக்கும் செல்வார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நெருக்கடி நிலை காலகட்டம். அன்று தேர்தல் வழக்கிலே அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய தேர்தல் வெற்றி செல்லாது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்பாக எப்படியாவது அரசியல் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த அதிகார பசிக்காக கோடிக்கணக்கான இந்தியர்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அவசரமாக இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றே பெறப்பட்டது. பல்வேறு சட்டப்பேரவைகளில் அவசர கதியில் இதற்கென தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பின்பாக 7000 பத்திரிகையாளர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் அல்லாத அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நம்முடைய தலைவர்கள் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், எல்கே அத்வானி அவர்கள், ஒரு மாணவர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த திரு அருண்ஜேட்லி அவர்கள், அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காங்க. அன்று திமுகவினுடைய அரசை கலைத்தது இந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் தான். ஏன் இன்றைய முதல்வர் கூட நான் மிசாவிலே ஜெயிலில் இருந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது நான் மிசா காலகட்டத்தில் ஜெயிலில் துன்பத்தை அனுபவித்தேன்னு சொல்றாரு. அது எல்லாமே நெருக்கடி நிலை காலத்தில் தான் நடந்தது. அப்படிப்பட்ட அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களையும் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தியது இந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் தான். எதற்காக இதெல்லாம் பிஜேபி இப்ப சொல்லுது? கடந்த கால வரலாற்றை நாம் மறக்க கூடாது. அது மட்டுமல்ல, இம்மாதிரியான சூழல் வருவதற்கு நாம் அனுமதிக்கவும் கூடாது. இது பற்றிய சரியான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என எப்போதும் பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்திற்காக துணை நிற்கிறது அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. 50 வருஷம் கழிச்சாச்சு, இப்ப நிறைய தீர்ப்புகள் வந்தாச்சு. இன்றைய காலகட்டத்தில் அது நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை தான். ஆனாலும் கூட இந்த நெருக்கடி நிலை நம்முடைய நாட்டில் இருந்தது. அப்போது பத்திரிகைகள் எப்படி வந்தது? குறிப்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியான நாளிதழ்கள், பேப்பர்ல செய்தி வராது, பிளைனா வருமா. ஏனென்றால் ஒவ்வொரு செய்தியும் கவர்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை வெளியில போடலாமா, அச்சில ஏத்தலாமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பேப்பர்ல நியூஸ் வரும். நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட துக்ளக். இவர்கள் எல்லாம் அடி பணிஞ்சவங்களும் இருக்காங்க. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு விளம்பரம் வாங்கிக்கிற பத்திரிகைகளும் இருந்தாங்க இந்த நாட்டில். ஆனால் எந்தவித நெருக்கடிக்கும் நாங்கள் உட்பட மாட்டோம், எங்களுடைய பத்திரிகை சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று தலையங்கத்தை கூட முழுமையாக எழுதாமல் பிளைனா வந்து அப்படியே மக்களுக்கு கொடுத்து தங்களுடைய எதிர்ப்பை பத்திரிகைகள் காட்டினார்கள். இது போல ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சில இடங்களில் மனித உரிமைகள் அளவுக்கு அதிகமாக மீறப்பட்டது.
மிக மோசமாக கர்ப்பிணி பெண்கள் கூட அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏன் இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே சிட்டிபாபு என்கின்ற ஒருவரால் தான் காப்பாற்றப்பட்டார் என்று கூட அவர்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்வதுண்டு. எப்படி அவர்கள் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் சிறையிலே மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். தமிழகத்தில் அதற்கு பின்பாக மாண்புமிகு நீதியரசர் திரு இஸ்மாயில் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அதில் முன்னாள் அமைச்சர் திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள் எல்லாம் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. எப்படியெல்லாம் ஜெயிலில் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கான உணவில் அவர்களுக்கான உணவு கூட சரியாக வழங்கப்படவில்லை. அந்த உணவுல கூட எப்படி மண்ணெல்லாம் எடுத்து போட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிறை அனுபவமும் ஒரு மோசமான அனுபவமாக அந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் மிக முக்கியமான சட்ட திருத்தங்கள் எல்லாம் கூட கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு கல்வி பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் பண்றாங்க. அவையெல்லாம் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் மத்திய அரசு பல்வேறு விதமான நிலம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை திருத்தியது. மாநிலங்களுடைய பல்வேறு உரிமைகளுக்காக இருந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் கையில் எடுத்தது. இயற்கை வளங்களுடைய முக்கியமான அதிகாரம் மாற்றப்பட்டது. அரசாங்கத்திற்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். முழுவதுமாக அரசாங்கத்தினுடைய சட்டங்களை மீறுகின்ற வகையிலேயும் அடிப்படை உரிமைகள் முழுவதுமாக ஒரு நசுக்கப்பட்ட நிலையிலான காலகட்டமாக அந்த எமர்ஜென்சி காலகட்டம் இருந்தது. டெல்லியிலே கிட்டத்தட்ட 1 லட்சம் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. எந்த விதமான முன்னறிவிப்பு எதுவும் கிடையாது. கட்டாய கருத்தடை செய்யப்பட்ட காலம். ஒரு சிலர் சொல்றாங்க நெருக்கடி நிலை காலகட்டத்தில் நாங்கள் ட்ரெயின் எல்லாம் சரியான நேரத்துக்கு ஓட்டினோம், சட்டம் ஒழுங்கு அமைதியா இருந்தது. சட்டம் ஒழுங்கு எப்படி அமைதியா இருந்தது? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் ஊழியர்களையும் சிறையில் அடைத்து விட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி இதற்காக எந்தவித மன்னிப்பும் கேட்கவில்லை. அதாவது கட்டாய கருத்தடையிலே அதிகமாக பாதிக்கப்பட்டது இஸ்லாமிய சமூகத்தினர். வீடுகள் அதிகமாக இடிக்கப்பட்டது பட்டியலினத்தை சார்ந்த மக்களுடைய வீடுகள். முழுவதுமாக அரசாங்க இயந்திரம் என்பது ஒரு தனிநபருடைய அரசியல் அதிகாரத்திற்காக அரசாங்கமே பணி செய்தது என்பது இந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் தான். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலகட்டத்தை இந்த நாடு சந்தித்திருக்கிறது. நம்முடைய நாட்டினுடைய நீதிமன்றம் முழுவதுமாக தங்களுடைய சுதந்திரத்தை இழந்திருந்த காலகட்டம் அது. தீர்ப்பு கொடுக்கின்ற நீதிபதிகள் அச்சுறுத்தப்பட்டார்கள். சுதந்திரமான நீதித்துறை என்பதும் 4வது தூண் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகை ஊடகத்துறையும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு மிக முக்கியமான அங்கம். பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடி நிலை காலகட்டத்தில் போராடியது மட்டுமல்ல, தன்னுடைய தலைவர்களை, தொண்டர்களை சிறையில் அவர்களெல்லாம் அனுபவித்த கொடுமைகளை எல்லாம் கூட தாங்கிக் கொண்டு இந்த நாட்டில் மீண்டும் ஜனநாயகம் வர வேண்டும் என்பதற்காக அதற்கு பின்பாக ஏற்படுத்தப்பட்ட ஜனதா கட்சியிலே இணைந்து அதற்கு பின்பாக தேர்தலை சந்தித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்தது. அதற்காக கருத்தியல் சார்ந்து எதிர்நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் கூட ஒன்றிணைந்து பணியாற்றிய காலகட்டம் அது. கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனசங்கம், RSS இம்மாதிரியான இயக்கங்கள் எல்லாம் ஒன்றாக பணியாற்றினார்கள். இந்த நேரத்தில் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்கள் கட்சியின் சார்பில் மரியாதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய உணர்வு என்பது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சியம் என்பது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் அந்த சட்டம் கொடுத்திருக்கின்ற அடிப்படை உரிமைகள் அத்தனையும் பாதுகாத்து போற்றப்பட வேண்டும். இன்று காலத்திற்கு ஒவ்வாத நூற்றுக்கணக்கான சட்டங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காலத்திற்கு ஒவ்வாத சட்டங்கள், எத்தனையோ பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கொண்டு வந்த சட்டங்கள். நீதித்துறையினுடைய
சுதந்திரம் என்பதும் அவர்களுடைய உரிமைகள் என்பதும் பாதுகாக்கப்பட்ட காலமாக இருக்கிறது. பல்வேறு இயக்கங்கள் இந்த நாட்டிலே விமர்சனம் செய்தால் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாகட்டும் அரசாங்கமாகட்டும் எந்த விமர்சனத்தை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், யார் மீது எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் மிகச்சிறந்த உதாரணமாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. நெருக்கடி நிலை காலகட்டத்தில் துன்பத்தை அனுபவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் பட்ட கஷ்டத்தில் இப்ப மறந்துட்டார் போல இருக்கு. இன்றைக்கு அவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது சமூக ஊடகத்தில் பதிவிட்டாலே அவர்கள் கைது. ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் திரு சவுக்கு சங்கர் அவர்களோட விமர்சனத்தை தாங்க முடியாம அவர் மேல 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 வழக்கு போட்டு இந்த அரசாங்கம் எப்படி தனிநபர் உரிமைகளை மீறுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இவர்கள் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் மக்களையும் மற்றவங்களையும் அனுபவிக்க வைக்கிறாங்களோங்கிற ஒரு எண்ணம் தமிழகத்தில் இப்போது இருக்கிறது. அரசாங்கம் கவனம் கொடுக்க வேண்டிய துறைகளை எல்லாம் விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு, இன்று கூட திருப்பூரிலே ஒரு நபர் இந்து முனையை சார்ந்த ஒரு சகோதரர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். காரணம் இப்போதைக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களின் மீது தாங்க முடியாத வரிசுமை ஏற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபரும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட நெருக்கடி நிலையினுடைய இன்னொரு காலகட்டத்தில் தமிழகம் இருக்கிறதோ என்கின்ற சந்தேகமே இப்போது திமுக அரசை பார்த்து எங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த போதை கல்ச்சர் அப்படிங்கிறது தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இன்றைக்கு இளைய சமுதாயம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நாங்கள் பார்ப்பது போதை பழக்கம். தங்குதடை இல்லாமல் கிடைக்கின்ற போதை பழக்கம் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுடைய கனவு, லட்சியம், அவர்களுடைய உடல், மனம் அத்தனை விஷயத்தையும் அழித்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் இதை பற்றின ஒரு கவலை இருக்கு. அரசாங்கமும் அப்பப்போ விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றாங்க. ஆனால் இதை தாண்டி இதற்கென்று தனியாக அமைப்புகள் காவல்துறையில் இருந்தாலும் கூட அவர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தோடு இருக்கின்ற போதைப் பொருள் தொடர்பான அமைப்புகளோடு நெருக்கமான உறவை வைத்துக்கொண்டு அந்த தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை அவர்கள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பது எங்கள் கட்சியினுடைய கோரிக்கை. அதை நாங்கள் எப்பவும் வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். இந்து முன்னணி மாநாட்டை பத்தி நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறீங்கல்ல, நீங்க எல்லாரும் அந்த வீடியோ பத்தி கேள்வி கேட்கறீங்கல்ல. அந்த இந்து முன்னணி மாநாட்டிலே ஒரு முக்கியமான தலைவர் திரு வன்னியராஜன்ஜி, RSS தலைவர், அவர் பேசுகின்ற பேச்சில் என்ன பேசினாரு? RSS 100 வருடங்களை நிறைவு செய்ய போகிறது. 100 வருடம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த 100வது வருஷத்துல நாங்க என்ன லட்சியத்தை வச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு அவர் 3 விஷயத்தை சொல்லியிருக்கார். அதைவே நான் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய பதிலாக சொல்கிறேன். நம்முடைய ஆயிரக்கணக்கான கிராமங்களில் இன்னும் கூட கோயில்கள், மயானம், நீர்நிலைகள் அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவானதாக இல்லை. இந்த தீண்டாமை கொடுமையை முற்றிலுமாக ஒழிப்பதற்காகத்தான் RSS இந்த நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது. அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான கோயில், அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான மயானம், அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான கிணறு, நீர்நிலைகள், இதை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் RSS பணிபுரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மிகப்பெரிய லட்சியத்தில் திருமாவளவன் அவர்களும் அந்த லட்சியத்திற்கு உடன் துணை நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதுதான் இந்த பதில். இந்த பதில் அதுதான். இந்த பதில் அதுதான். அந்த நிலைக்காகத்தான் நாங்கள் அதுதான் சொல்றோம். அந்த நிலைக்காகத்தான் நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல
இன்னொரு முக்கியமான விஷயம், முன்னாள் மத்திய அமைச்சர் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதியினுடைய உறுப்பினர் திரு ராசா அவர்கள் எப்போதுமே தன்னுடைய தரக்குறைவான பேச்சின் மூலமாக கவனத்தை ஈர்ப்பவர். மத்திய உள்துறை அமைச்சரை மிக தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறார். இதை நாங்கள் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம். இம்மாதிரியான பேச்சுக்களை அவர் தவிர்க்க வேண்டும். அரசியல் ரீதியாக, ஆட்சி ரீதியாக எந்த விதமான விமர்சனத்தையும் நீங்கள் முன்வையுங்கள். ஆனால் தனி நபர் தரக்குறைவான விமர்சனம் என்பது தொடர்ச்சியாக இருந்தால் கட்சியினுடைய தலைவர்கள், எங்களுடைய தொண்டர்கள் உங்களை விமர்சனம் பண்றதை அப்புறம் தடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலையை அவர் ஏற்படுத்த வேண்டாம் என்பது எங்களுடைய ஒரு பணிவான கோரிக்கை. அவர் பல்வேறு சமயங்களில் இந்த மாதிரி தரக்குறைவான விமர்சனத்தை வச்சிருக்கார்.